இன்றைக்கி மிளகா பறிக்கலான்னு வந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டு கொல்லையிலே மிளகா வந்து காய்ச்சிருந்துச்சு. இடையில கொஞ்ச நாள் பறிக்காதனால நிறைய மிளகா இன்றைக்கி இருக்குது. பழுத்து போயிடுது சின்னதாக இருக்கும்போதே. அதனால் நம்ம கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் பறிக்கிறதுக்காக வந்தாச்சு. போன தடவை நிறைய மிளகா இருந்துச்சு. செடி வச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாயிட்டு கொஞ்சம் செடி தான் வச்சோம் நாங்கள். நல்லா பழகு. இப்போ எல்லாம் நிறைய மிளகா. நாங்கள் கடையிலே மிளகா வாங்குறதே இல்லை. எல்லாமே இந்த செடி தான். செடியிலே பறிச்சுக்கிறது. என்ன சரி எங்கள் அத்தா வாங்கி கொடுத்தாங்க செடி. சரி சும்மா வாங்கி கொடுத்துட்டாங்களேன்னு நாங்கள் வச்சோம். அது இப்போ இவ்வளோ உதவி ஆயிட்டு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சது இப்போ நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நீங்களும் அதை வந்து வச்சு பாருங்கள். 2 வருஷமாக காய்க்குது. 2 வருஷமாக காய்க்குது. 2 வருஷமாக நாங்கள் மிளகா வாங்கலை. கடைக்கு போய் மிளகாவே வாங்குறதே கிடையாது. மிளகாலாம் இங்கே பறிச்சுக்கிறது. பாருங்க எவ்வளோ மிளகா இருக்குன்னு. மறுபடியும் வருஷம் பூராவே இது பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குன்னு நினச்சேன். வருஷம் பூராவே பூக்குது. இப்போ பாருங்க இதெல்லாம் களிமண்ணில் வச்சது. இதில் பூ மறுபடியும் இது பறிச்சுக்கிட்டு இருக்கமா இருந்தால மறுபடியும் இந்த உடனே பூ வச்சிருச்சு. பூ வச்சுக்கிட்டே தான் இருக்குது. வருஷம் பூரா பூ வைக்கிது. இது என்ன ஒரு ஜாதி மிளகாவா என்னன்னு தெரியலை. பிஞ்சை காட்டு பாருங்க பிஞ்செல்லாம் இருக்குது தெரியுதா. இந்தால இருக்குது ஒரு பிஞ்சு. காமி மாதை எடுத்து விட்டு இந்தால இருக்குது. சின்னதுலேயே பழுக்கிறதுனால நாங்கள் சின்னதுலேயே பறிச்சுக்கிறோம். கொஞ்சம் வளர்ந்து பழுக்குன்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் நினச்சோம். அப்புறம் பறிக்க சின்னதே இங்கே வருமா பச்சோத்திய இந்த வீட்டில் அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். எல்லாம் வந்து உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்க போல இருக்கு தெரியுதா. பச்சோந்தி இதே இந்த பாருங்க பூவெல்லாம் வச்சிருக்கு. நிறைய பூ நிறைய காய் காய்ச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் 10 செடி வச்சா கூட போதும். எங்கள் போய் கடையில் வாங்க வேண்டியதில்லை. வீட்டிலே பறித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் கருவேப்பிலை செடியும் வீட்டிலே தான் வச்சுருக்கோம். கருவேப்பிலை செடியும் நாங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கோம். இது நிறைய செடி இருக்குது கருவேப்பிலை செடி. இதில் ஒரு செடி இது ஒன்று பறிச்சுக்கோமா. நாங்கள் அப்பப்போ வேணா மிளகா பறிக்க வரும்போது அப்படியே கருவேப்பிலை பறிச்சுக்குவோம். இங்கே உள்ளே வச்சுக்கிட்டோம். இது போதும். அப்போ எப்போ தேவைப்படுற அளவுக்கு தான் பறிச்சுவோம். இங்கே பாருங்க பழுத்து இருக்கு மிளகா நல்லா தெரியுது. நீங்கள் போங்க. இல்லை இங்கே பாருங்க பூவெல்லாம் பூத்துருக்கு. மழை நேரத்தில் மட்டும் இல்லை வெயில் நேரத்துலையும் இது நல்லா பூத்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் நாங்கள் மிளகா பறிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். பச்சை மிளகா இங்கே வருங்க பிஞ்சே பழுத்துருச்சு. பிஞ்சே பழுக்கிறதுனால நாங்கள் சின்னதுலேயே பறிச்சுக்கிறோம். நல்லா காரமாக இருக்கும். ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டிலே வச்சு வளர்க்கறனால நாங்கள் உரமே போடலை. எந்த ஒரு உரமுமே போடாமல் இந்த மிளகா செடி நம்மளுக்கு வந்துகிட்ருக்கு. அம்மா வந்து மாவு அரைக்கிறதுனால அவங்க போயிட்டாங்க. நான் மட்டும் மிளகா பறிச்சு நிறுத்துறேன். இதில் ஒரு 10-15 செடி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா பொறுக்கு மண்ணில் நாங்கள் போட்டோம். ஒரு 10-15 செடி 2 வருஷமாக நல்ல ஒரு உதவி. சரி நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.